Hello students, welcome to GA Max Integral Calculus Chapter 11. அதில் வந்து integration by parts அப்படின்னு ஒரு type of integration, method of integration இருக்கு. இது வந்து ரொம்ப important. ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலாவோ அதை நான் உங்களுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் த ஃபங்க்ஷன் இஸ் லைக் திஸ்ன்னு வச்சுக்கோ. u இன்டெக்ரலுக்குள்ள u இன்ட்டு டிவி அப்படின்னு இருக்குது அப்படின்னா, u ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸு ஆர் சம்திங் எல்ஸ் எனி அதர் வேரியபிள் அண்ட் இன்ட்டு டிவி அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்டெக்ரல் எப்படி வந்துடும் அப்படின்னா, ரைட் சைடில் uv u into v product uv minus integral v into tu. ஓகே, இதுதான் வந்து இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ். இந்த ஃபார்முலாவை நீங்கள் நல்லா தரோவாக படித்து வச்சுக்கணும். இதை வச்சு தான் இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸில் நம்ம ப்ராப்ளம்ஸ் போடுவோம். இந்த ஃபார்முலாவை தரோவாக வச்சுக்கிட்டு நாங்கள் கீழே சொல்ல போகிற அந்த ஆர்டர் எப்படி u dv சூஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் வேறு எதுவுமே ரிவைஸ்லாம் பண்ண தேவையில்ல. அப்படியே ஒரு தடவை நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணி இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அந்த வீடியோஸை பார்த்தா கூட நீங்கள் பண்ணிட முடியும் இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ். ஓகே, இப்போ வந்து இது என்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் இங்கே வந்து நமக்கு இதை பண்ணுவோம் அப்படின்னா, ப்ராடக்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இன்டெக்ரல் குள்ள ஒரு ப்ராடக்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து நம்ம கொடுத்துக்கிற கொஷினை வச்சு யூவை சூஸ் பண்ணணும், டிவியை சூஸ் பண்ணணும். ஓகே, அதை கரெக்டாக சூஸ் பண்ணாதான் இந்த ரைட் சைடில் நம்ம அப்ளை பண்ணும்போது ரைட் வேல அது வந்து போகும் ப்ராப்ளம் சொல்யூஷன். பட் நம்ம இதை மாற்றி தப்பாக சூஸ் பண்ணிட்டோம்னா திருப்பி இன்டெக்ரல் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, அண்ட் இன்னொரு விஷயம், இதை ஏன் நம்ம வந்து இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோன்னா, பார்ஷியல் இன்டெகிரேஷன் சொல்கிறது ஏன் அப்படின்னா, இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடல, இன்டெகிரேஷன் இஸ் நாட் எட் ஓவர். இங்கே ரைட் சைட்லேயும் ஒரு இன்டெக்ரல் இருக்குது, இன்டெக்ரல் விடியூன், பட் அது வந்து சிம்பிளாக முடிஞ்சிடும், அதுதான். ஓகே, அதனால தான் இதை வந்து இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இந்த யூவை நம்ம டிவியை எப்படி சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த வேர்டை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ லேட் அப்படிங்கிற இந்த வேர்டை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் திஸ் எல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லாகர்தமிக் ஃபங்க்ஷன்ஸ், ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் algebraic functions and T stands for stands for trigonometric functions. Okay, and this E stands for exponential functions. Okay, inverse trigonometric functions na என்னன்னு உங்களுக்கு தெரியும், trigonometryல படிச்சிருக்கீங்க. sin inverse x, cos inverse x, tan inverse x, இதெல்லாம் inverse நிறைய இன்னும் இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். அது காட் இன்வர்ஸ் இதெல்லாமும். லாகர்தமிக் ஃபங்க்ஷன் லாக் எக்ஸ் அது உங்களுக்கு தெரியும். அல்ஜிப்ரேக் ஃபங்க்ஷன்ஸ்க்கு நிறையா சொல்லலாம். யூஸ்வலாக இந்த மாதிரி இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுல எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் அந்த மாதிரி வரும். அண்ட் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் எல்லாமே அது சம்மந்தமானது எல்லாமே வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். எக்ஸ்பனன்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இ பவர் எக்ஸ் அந்த மாதிரி வர ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸ்பனன்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, இப்போ இந்த வேர்டை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் வந்து யூவையும் டிவியையும் எப்படி சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஏன்னா ஃபார்முலாவில் லெஃப்ட் சைடில் யூ இன்டூ டிவின்னு இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஆர்டரில் தான் ஃபாலோ திஸ் ஆர்டர் இன் சூஸிங் திஸ் யூ அண்ட் டிவி. ஓகே, ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லாகர்தமிக் ஃபங்க்ஷனும் எக்ஸ்பனன்ஷியல் ஃபங்க்ஷனும் இருக்குன்னு வச்சுக்கோமே. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, இந்த ஆர்டரில் லாகர்தமிக் ஃபங்க்ஷன் தான் இருக்குது. அப்போ லாகர்தமிக் ஃபங்க்ஷனை நீங்கள் யூன்னு சூஸ் பண்ணுவீங்க, எக்ஸ்பனன்ஷியல் ஃபங்க்ஷனை நீங்கள் டிவின்னு சூஸ் பண்ணுவீங்க. ஓகே, அண்ட் வேறு ஏதாவது ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ், இப்போ you have inverse trigonometric functions and an algebraic function இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்குவோம் இந்த இன்டெக்ரலுக்குள்ள. ஸோ நீங்கள் எதை யூன்னு சூஸ் பண்ணிக்குவீங்க, இந்த ஆர்டரில் எது ஃபஸ்ட்டு வருது, ஐ ஃபஸ்ட்டு வருதா ஏ ஃபஸ்ட்டு வருதா, இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் தான் ஃபஸ்ட்டு வருது. ஸோ இந்த யூவை வந்து நீங்கள் இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் சூஸ் பண்ணுவீங்க அண்ட் இந்த டிவியை வந்து இந்த அல்ஜிப்ரேக் ஃபங்க்ஷனை சூஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் யூவையும் டிவியையும் செலக்ட் பண்ணணும். அதை பொறுத்து தான் உங்களோட சொல்யூஷன் கரெக்டாக வரும். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்.
அல்ஜிப்ரேக் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, எக்ஸ்பொனன்ஷியல் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்குவோம். இந்த இன்டெக்ரலில் எதை யூன்னு எடுப்பீங்க, எதை டிவின்னு எடுப்பீங்க? அல்ஜிப்ரேக் ஃபங்க்ஷன் தான், அந்த ஐலேட்டுன்ற வேர்டில் வந்து அல்ஜிப்ரேக் ஃபங்க்ஷன் தான் முதல்ல வருது, அப்புறமா தான் எக்ஸ்பொனன்ஷியல் ஃபங்க்ஷன் வருது. அதனால் யூவை வந்து நீங்கள் அல்ஜிப்ரேக் ஃபங்க்ஷனை யூன்னு எடுத்துக்கணும், எக்ஸ்பொனன்ஷியல் ஃபங்க்ஷனை டிவின்னு எடுத்துக்கணும். ஓகே, இந்த மாதிரி எடுத்துகிட்டு ப்ரொசீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. நீங்கள் மாற்றி எடுத்தீங்கன்னா அகெயின் அண்ட் அகெயின் வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த ஃபார்முலாவில் அகெயின் வந்து எதை எப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்னு சொல்கிறேன் உங்களுக்கு. யூவி மைனஸ் இன்டெக்ரல் விடியூன்னு இருக்கு இல்லையா? இப்போது கொஸ்டினில் யூடிவி இருக்கும். நான் யூ எப்படி சூஸ் பண்ணணும், டிவி எப்படி சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு. இப்போ இந்த யூ வந்து இந்த ப்ராப்ளத்திலே இருக்கும் இல்லையா, அங்கே கொடுத்துருக்கிற இன்டெக்ரல்லே இருக்கும். அண்டு டிவியும் யூவி மைனஸ் இன்டெக்ரல் விடியூ. ஓகே, ஸோ அண்டு வேற என்ன இருக்கும் நமக்கு? இப்போது நமக்கு தேவை என்ன? வி வேணும் அண்டு டியூ வேணும். ஓகே, இது மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். யூ இருக்கிறனால இதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம்? டியூ கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, அண்ட் இந்த டிவி இருக்கு இல்லையா, இந்த டிவி இருக்குல்ல, இந்த டிவியை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்? டிவியை வச்சு என்ன கண்டுபிடிச்சிடலாம்? நம்ம வி கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிச்சிடலாம்? இன்டெக்ரல் டிவி போட்டிங்கன்னா வி கிடச்சிரும். ஓகே, டிஃபரன்சியேஷன் ஆஃப் யூ போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டியூ கிடச்சிரும். ஓகே, இந்த டியூ வந்து வந்துடும். ஓகே, ஸோ இதுதான் நம்ம வந்து இந்த டேர்ம்ஸ் ரைட் சைடில் இருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட். அண்ட் நம்ம ப்ராப்ளம்ஸ் போடும்போது இன்னும் மோர் கிளியராக உங்களுக்கு நல்லா புரியும். அண்ட் வீல் கண்டினியூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.